ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செஷ்வான்னு சொன்னாலே நமக்கு வரமிளகாயோடைய காரம் தான். ஸோ இப்போது இதுக்கு நான் ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் வந்து ரொம்பவே காரமாக இருக்கும். இப்போ உங்களோட மிளகாய் வந்து மீடியம் காரமாக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 9லேருந்து 10 மிளகாய் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் கலர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு காஷ்மீரி சில்லியும் இதோட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷமாவது இந்த மிளகாய்களை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சிடலாம். அப்போ தான் நம்ம விழுதாக அரைச்சி எடுக்கும்போது இது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு இஞ்சி, பூண்டு பல்ல வந்து ஒரு நல்ல பெரிய பூண்டு பல்ல ஒரு 4 பூண்டு பல்ல எடுத்துக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் நல்லா சின்ன ஸ்க்ராப்பரில் நல்லா ஸ்க்ராப் பண்ணி ரொம்ப மைன்யூட்டாக ஆக்கி வச்சாச்சு. அப்போ தான் அந்த செஷ்வான் சாஸில் வந்து இதை போடும்போது இஞ்சி பூண்டெல்லாம் சின்ன சின்ன விழுதுகளாக தெரியாமல் அப்படியே அந்த சாஸோட ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி நம்ம ஊற வச்சிருக்கிற மிளகாய் வற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஒரு திக்கான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரைஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அப்போனா 2 மடங்கு, அதாவது 3 கப்பு நமக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு தண்ணி, 2 டீஸ்பூன் எண்ணெய், அதே நேரத்தில் 1.5 கப்பு ரைஸ்ன்றதுனால 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி லேசாக கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பாஸ்மதி ரைஸை நல்லா அலசிட்டு அதில் போட்டு மூடி போட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சிம்மிலேயே வேக வைக்கலாங்க. இந்த மாதிரி சிம்மில் குக் பண்ணுறதுனால ரைஸ் நல்லா நீட்டமாக வரும். சிம்மிலே குக் பண்ணுறதுனால இந்த ரைஸ் ரெடி ஆகிறதுக்கு நமக்கு அப்ராக்சிமேட்லாக 25லேருந்து 30 நிமிஷம் ஆகும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் இந்த அளவுக்கு நல்ல நீளமாக வந்திருக்கு. அதே நேரத்தில் ஃப்ரைட் ரைஸ்ன்றதுனால நமக்கு ரைஸ் வந்து ஒரு 90% குக் ஆகிருந்தால் போதும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை நம்ம ஃப்ளேம்லேருந்து இறக்கிட்டு ஒரு அகலமான தட்டில் இந்த ரைஸை நல்லா ஆற வச்சிடணும். ரைஸ் நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நல்லா உதிரியாக ஆறி சூப்பராக இருக்கணும். இப்போது நம்ம ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள் பார்த்திங்கன்னா கேரட்டும் பச்சை பட்டாணியும் எடுத்திருக்கேன். கேரட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம ரைஸோடு சாப்பிடும்போது ஒத்தாப்பில் இருக்கும். இப்போ நம்ம சாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம பொடியாக ஸ்க்ராப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு லேசாக வதங்கின உடனேயுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகாய் விழுது அதை இதில் சேர்த்துடலாம். ரெண்டும் நல்லா மர்ஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டும் எப்படி பேஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் நம்ம ஸ்க்ராப் பண்ணோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த மிளகாயோட பச்சை வாடை கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். நம்ம கம்மியான அளவு தான் சாஸ் பண்ணுறோம், அதனால் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக இல்லாமல் மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். ஓரளவுக்கு இந்த மிளகாயோட பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இப்போ இது கூட சேர்த்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு துளி உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா சாஸ்லேயே நமக்கு கொஞ்சம் சால்ட் கண்டென்ட் இருக்கும். அது கூட சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், ஆப்பிள் சிடர் வினிகரோ இல்லை நார்மல் குக்கிங் வினிகரோ 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். சாஸ் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க. சிம்மிலே வச்சு இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டு கொடுக்கலாம். இப்போது இதுதான் கன்சிஸ்டன்சி. நம்மளுடைய செஷ்வான் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு நல்ல அகலமான பேன் எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல பெரிய வெங்காயங்க நல்லா பொடியாக நறுக்கிட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதோட இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாம் போயிட்டு வெங்காயம் நல்லா ட்ரையாக நல்லா வதங்கி ரோஸ்ட் ஆகும்போது அது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த கேரட் ஆட் பண்ணிடலாம். கேரட் 2 நிமிஷம் வதங்கினோன்னு கொஞ்சமாக பச்சை பட்டாணி இதில் சேர்த்துடலாம். இப்போது இந்த கேரட்டும் பச்சை பட்டாணியும் நல்லா வேகணுங்க. ஓரளவுக்கு 90% நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஒத்து போல் வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். பேஸ்ட்டு சேர்க்கும் போது அது கூடவே சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்மளோட பேஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம நல்லா ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸ் எடுத்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஏன் தனியாக கொஞ்சம் நேரம் போட்டிருந்தேன் அப்படின்னா அதில் இன்னும் ஏதாவது ஈரப்பதம் இருந்தால் கூட அது நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு
தனியாக ஒரு 5லேருந்து ஒரு 6 முட்டை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா சாஃப்டாக பொடி கொத்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வெஜ்ஜாக பண்ணுறதா இருந்தால் இந்த முட்டை வந்து ஆப்ஷனல் தாங்க, சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய ரைஸ், அந்த பேஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு எக், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. இப்போ வரைக்கும் நம்ம சிம்மிலேயே அடுப்பை மெயின்டைன் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே சிம்மிலேயே இதை வச்சிடலாங்க. அப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றோட ஒன்று சூப்பராக பிளெண்ட் ஆகிருக்கும். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை தூவி கார்னிஷ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ ஈஸியாக செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இதை நீங்கள் பியூர் வெஜ் ஆப்ஷனாக பண்ணலாம், எக் வச்சு பண்ணலாம். அதே நேரத்தில் சிக்கன் க்யூப்ஸை சின்னதாக முன்னாடியே லைட்டாக ஃப்ரை பண்ணி குக் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிங்கன்னா செஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸிங்க. நிறைய காம்பினேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே நேரத்தில் இது லஞ்சுக்கும் ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி. அதே மாதிரி வீட்டில் ஒரு கெட் டுகெதர், ஒரு பார்ட்டினா டக்குன்னு சுட ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ். ஒரு விஷயம், சாஸ் முதற்கொண்டு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுனால இதுக்கு தேவையான காரம், புளிப்பு எல்லாமே நம்ம வீட்டு ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.